உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் நல்லவர். நீர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ளது. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்தும். இந்த நேரத்தில் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்த தேவன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க, கிருபையை தாங்க. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உட்காரும். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21:22. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் இந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் சிந்தித்தோம். கடந்த 1ஆம் தேதி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை சிந்தித்தோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை நாம் 2 வகையில சிந்தித்தோம். முதலாவதாக 1ஆம் தேதி இது ஒரு சாட்சியின் வார்த்தை என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்த்தது போல, அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாபதியும் சேர்ந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய், ஜெயம் பெறுகிறவன், செய்கிற எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கிறது, ஆகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை குறித்து அவர்கள் சாட்சியாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்த்தோம். 2வது அதே போல ஈசாக்கை குறித்து நாம் பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த நாட்களில் இருந்த அவனுடைய அந்த ராஜா அபிமெலேக்கு அவனை பார்த்து சொல்லுகிறான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்றாங்க. இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்போ அங்கே அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய், அதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அதிலிருந்து அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? தேவன் அவனோடு இருக்கிறார் என்று பார்த்தார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த 26ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? 12வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 100 மடங்கு பலனடைந்தவர்கள் யார் என்று தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான், இது ஈசாக்கு மட்டும்தான். காரணம் என்ன? பைபிள் சொல்லுது, ஈசாக்கோடு தேவன் இருந்தார். அல்லேலூயா. 3வது இந்த வார்த்தை ஒரு சாட்சியின் வார்த்தை, தேவன் உன்னோட இருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில நாத்தான் சொல்றாரு, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோட இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லுகிறது, அவன் பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த 3 வார்த்தைகள்
நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி 1ஆம் தேதி நாம் சிந்தித்தோம். என்ன? நீ வெற்றி பெறுவாய், 2வது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், 3வது நீ பெருகுவாய், பெரியவனாவாய். ஆகவே இந்த தேவன் உன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை நமக்கு ஒரு சாட்சியாய் நிற்கிறது. இந்த நாளிலே அடுத்த ஒரு பகுதியாக நாம் சிந்திக்க இருக்கிறது என்னன்னா, இந்த வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாய் அமைகிறது. அல்லேலூயா! இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அது என்ன சொல்லுகிறதுன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா! உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே மோசே தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். இந்த 2026 அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2025 நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 26 அடி எடுத்து வைக்கும் போது இந்த 26 எப்படி இருக்கும்? கேள்விகளோடு வந்திருக்கிறோம். இந்த 2026 நான் சந்திக்க போகிற சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது? கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு முன்னால இருக்கிற இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடம்? சந்தோஷமான வருடமா, துக்கத்தின் வருடமா, அது என்னுடைய வாழ்க்கையில வெற்றியின் வருடமா அல்லது தோல்வியின் வருடமா, எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருமானால், ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், ஒரு வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா! கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மோசையோடு இருந்தது போல அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் மோசையோடு இருந்தார். ஒருவனும் அவனுக்கு எதிராக எழும்பல, அவனை மேற்கொள்ளல, கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதுதான் உனக்கு இந்த வருடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையாய் அமைய போகிறது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இது நம்பிக்கையின் வார்த்தை. முதல்ல இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லி தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த எரேமியாவுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த எரேமியாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியம், பெரிய ஊழியம். ஆனா இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்ல, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னா கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். ஆனா எதிர்ப்பான அல்லது கர்த்தரின் எச்சரிப்பை சொல்லும் போது அங்க என்ன வருகிறது? எதிர்ப்பு வரும். ஆகவே இந்த எரேமியா என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். வாலிபனை அழைக்கிறார். அப்போ அவன் சொல்றான், எனக்கு தெரியாத ஆண்டவரே, பேச தெரியாது, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. அதுக்கு முந்தின வசனம் 7வது வசனத்துல சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த எரேமியாவை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் ஒரு பயத்தின் நடுவில் இருக்கிறான். ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு என்ன எதிர்ப்பு வரும் தெரியாது, எனக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ஆகவே அவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது.
ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா, நிறைய நேரங்களில் இந்த சின்ன பிள்ளை அப்படின்ற அந்த அந்த வார்த்தை அந்த அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்க, அது நிறைய இடங்கள்ல மரியாதையை கெடுத்துரும். நான் முதல்ல ஊழியத்துக்கு போன ஒரு இடத்துல ஒரு மனிதர், அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவர், பெரிய அப்படிப்பட்ட மனிதன். ஒரு போதகர் வந்திருக்கிறாருன்னு கூட அவர் யோசிக்க மாட்டார். காலை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருப்பார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், தம்பி உன் வயசு தான் என்னுடைய அனுபவம் அப்படின்னுவார். இப்போ புரியுதுங்களா நான் சின்ன பிள்ளைன்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றாரு, உன் வயசு தான் என்னுடைய அனுபவம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் சின்ன பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இதே எண்ணம் தான் எரேமியாவுக்குள்ள இருக்கு. நான் சின்ன பிள்ளை, எதிரில் இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்களுக்கு முன்னால நான் எப்படி இந்த வார்த்தையை பேசுவது? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நமக்கு முன்னால இருக்கிற சூழ்நிலைகள் பெரிதா இருக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாம் என்னால் இதை செய்ய முடியாது இல்லை. சில நேரங்களில் வேலைக்கு போகிறோம், புது இடத்துல வேலைக்கு போனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை நம்மை பயமுறுத்துகிறது. ஒரு சிலரை பார்த்து இருக்கிறேன், புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஐயா புது இடத்துக்கு போகிறேன், அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, யார் யார் எப்படி இருப்பாங்க தெரியாது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க. அப்போ உள்ள என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. புது இடத்துக்கு போகிறேன், புது சூழ்நிலை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அந்த புது சூழ்நிலை, புது இடம், புதிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு முன்னால் இருக்கிறது யோசிப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடனே இருக்கிறேன். அல்லேலூயா. என்னால் முடியாது சுவாமி சொல்றீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை, நான் எந்த வேலையும் முழுமையாய் செய்து முடிக்க முடியல, நான் குறைவுள்ளவன் சொல்வீர்களானால், இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயத்தின் நடுவிலே நீ இருக்கிறாயா? பயப்படாத, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. 3 வார்த்தை அந்த வசனத்துல வருகிறது. முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. அல்லேலூயா. பயம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. உண்மைதானா? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது வளர்ந்து பெரியவனாகி வயசாகி சாக போகிற நிலையில இருக்கும்போது கூட உள்ள என்ன இருக்கு தெரியுமா? பயம் இருக்குது. அடக்கம் பண்ணும் போது கூட குடும்பத்தாருக்கு பயம் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துட போது, யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்க, பயப்படுறாங்கல்ல. பயம் பயம் பயம், வாழ்க்கை முழுதும் பயம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. முதல்ல. ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை காப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2026 அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் காக்க போகிறேன். எதிலிருந்து? உனக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகளிலிருந்து, முடியாது என்று சொல்லுகிற எல்லா நிலையிலிருந்தும் உன்னை நான் காக்க போகிறேன். மூன்றாவது, நானே உன்னோடு கூட இருக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உறுதியா பிடிச்சுங்க. இது எனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் என்னை காப்பார், என்னோடு கூட இருந்து என்னை அவர் நடத்துவார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலேயே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. அங்கே திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு சூழ்நிலை இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை, போராட்டமே இல்லாத வாழ்க்கை, எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அது இருந்தது. அதனாலதான் யோவானின் புஸ்தகத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், சாதாரணமான ஆசீர்வாதம் இல்ல, 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்.
ஆனா அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு பிறகு நீங்க அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில எதிர்ப்பு வந்தது, அவனுடைய வாழ்க்கையில வாக்குவாதம் வந்தது. இது ரெண்டுமே அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கோம் இல்லையா? வாக்குவாதமும் எதிர்ப்பும். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட, இனிமேல் என்ன மாதிரி பாக்கியவான் யாரும் இல்லை அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா, அடுத்தது அவருக்கு வருகிறது ஒரு எதிர்ப்பு, அடுத்தது வருகிறது ஒரு வாக்குவாதம். நீ சமாதானமா எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிட முடியாது, போராடித்தான் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நிலையான நன்மை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிற எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எனக்கு போராட்டமே வரக்கூடாது அப்படி சொல்லி ஒருத்தர் ஆசீர்வாதம் பெற முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது, ஆனாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிரச்சனை இருக்குது, உனக்கு போராட்டம் இருக்குது, உன்னை எதிர்க்கிற ஆட்கள் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, சமுதாயத்தில் இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க, அல்லேலூயா, படிக்கிற இடத்துல கூட இருப்பாங்க. எனக்கு நிறைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆனாலும். எவ்வளோ பெரிய திரள் எழும்பினாலும், சங்கீதக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும் நான் இதிலே நம்பிக்கையாய் இருப்பேன். எதிலே நம்பிக்கை? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய போராட்டத்தின் நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவர்கள் உன்னை என்ன பண்ண மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சத்துரு எழும்பலாம், ஆனால் ஜெயம் சத்துருவுக்கு அல்ல, ஜெயம் நம்முடையது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வெற்றி தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெயம் தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற தேவன். பவுலுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நடுவில் சொல்லுவார், ஜெயம் கொடுக்கிற தேவன், எப்போதும் எங்களை வாசனை வீசுகிறவர்களாய் வைத்திருக்கிறார். இல்ல, வாசனை வீசுகிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு எதிராக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியில நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தோற்று போவது கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே வரும் பொழுது அங்கே இந்த எரேமியாவை ஆண்டவர் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிறார். வாசிங்க 20வது வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, சோத்துல கல்லுல கட்டினா அந்த சுவரை சீக்கிரம் இடிச்சிடலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி வைக்க போகிறேன் தெரியுமா? வெண்கல அலங்கமாக, வெண்கல சுற்றுச்சுவராக, கோட்டையாக உன்னை நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. ஒருத்தரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் ஒன்றும் என்னை மேற்கொள்ளவும் முடியாது, ஒன்றும் என்னை அது பயமுறுத்தவும் முடியாது. காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது சொல்லுகிறது, போராட்டத்தின் நேரத்தில் இந்த வார்த்தை எனக்கு ஒரு தைரியத்தை தருகிறது, நம்பிக்கையை தருது. என்ன நம்பிக்கை தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மூன்றாவது ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். தண்ணீர்களை கடக்கும் போது,
ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போது, அக்கினி ஜுவாலையின் நடுவில் நிற்கும் போது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, தண்ணீர்களை கடப்பது, ஆறுகளை கடப்பது, அக்கினியில் நடப்பது, அக்கினி ஜுவாலைக்கு நடுவில் இருப்பது, இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த வாழ்க்கையை காண்பிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளில் அவர் சொல்லும்போது, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பாடுகளை அனுபவித்தவன் என்று சொல்லி தன்னை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரனுக்கு என்ன இருந்துச்சு? பாடுகள் இருந்தது, பலவீனம் இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு பாடுகளே வேணாம் ஆண்டவரே, சமாதானமா இருக்கணும் இல்ல, பாடுகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. லீஸ்திரா பட்டணத்துல பவுல் அப்போஸ்தலனை கல்லெறிந்தார்கள். அவன் மயங்கி விழுந்துட்டான். விழுந்த பிறகு அங்க இருக்கிற ஜனங்க பார்த்தாங்க, இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பவுலை இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சான். திரும்ப ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கிற பயந்து கிடந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, இவ்விதமான உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் பரலோகம் போகணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உபத்திரவங்கள் பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனா இந்த பாடுகளின் மத்தியில என்னோடு கூட ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் நடந்து வருகிறார். அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, அக்கினி சூளையின் நடுவிலே தூக்கி வீசப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தேவன் அவர்களோடு கூட உலாவினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா பார்க்கிறான், நம்ம தூக்கி போட்டது 3 பேர் தானே, 4 பேர் விடுதலையோட உலாவுகிறார்களே, 4வது நபருடைய சாயல் தேவதூதனுடைய சாயலை போல இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுங்களா? அந்த அக்கினியின் நடுவிலே கிடக்கும் போது அவங்க தைரியமா நின்னாங்க, ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு, ஆண்டவரே அவங்க நடுவில் இறங்கி வந்துட்டாரு. முடிஞ்சது, வெளியே கொண்டு வந்தாங்க. இப்ப வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் மேலே அக்கினியினுடைய மனம் வீசவில்லை. அல்லேலூயா. அவர்களுடைய முடி கருகவில்லை, அவருடைய வஸ்திரம் வெந்து போகவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. எங்க கடந்தாங்க தெரியுமா? எங்க இருந்து வெளியே வந்தாங்க? அக்கினியில இருந்து வெளியே வந்தாங்க. இதை இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த அக்கினி எத்தனை மடங்கு தெரியுமா? 7 மடங்கு அதிகமாய் கொளுத்தப்பட்டது. அந்த 7 மடங்கு அக்கினி அப்படின்றதுக்கு அவங்க சொல்ற ஒரு விளக்கம் என்ன தெரியுங்களா? 1 மடங்குன்றது நீங்க பாத்தீங்கன்னா அது 3 அடி உயரம் எரியுமா. எத்தனை அடி? 3 அடி உயரம் எரியறதுக்கு பேரு 1 மடங்கு. அப்ப 7 மடங்கு அப்படின்னா எத்தனை அடி உயரம் எரிஞ்சிருக்கோம்? 21 அடி உயரம் எரிஞ்சிருக்கோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் அடுப்பு கொளுத்துனா அந்த நெருப்பு சூட்டை நம்மளால தாங்க முடியல. அதான் அது மிஞ்சி போனா 1 அடி உயரம் எரியுமா, அதையே நம்மளால தாங்க முடியல. 21 அடி உயரம் எரிகிற அந்த அக்கினி சூளையில இவர்களை தூக்கி போட்ட பொழுது இவர்களை போட்டவர்கள் சுருண்டு விழுந்து செத்து போனா, ஆனா உள்ள போய் விழுந்தவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாடுகள் உன்னை அழித்து போடுவதற்காக அல்ல, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. வெளியே வந்த அந்த 3 பேரையும் பார்த்து ராஜா சொல்றான், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோனுடைய தேவனே தேவன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னை அதற்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவர்களோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, பாடுகளின் நேரத்தில் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த தைரியம் நமக்குள்ள வந்துட்டா போதும், ஒரு நாள் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் சொல்லும் போது 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல சொல்றாரு, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர்,
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, வெறும் பாடுகள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. நான் சொன்ன உடனே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அப்ப இந்த வருஷம் பூரா பாடுதான் அனுபவிக்கணுமா அப்படின்னா இல்ல. பாடுகள் உண்டு. மனிதர்கள் நம் தலையின் மேல ஏறி நடப்பது போல இருக்கும், அக்கினியிலே நாம் நடப்பது போல இருக்கும். ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது, எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடு அனுபவிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கேட்கிறார், மோசே கேட்கிறார், ஆண்டவரே, 400 வருஷம் நாங்க துன்பத்தை கண்டோம், 400 வருஷம் நாங்க நெருக்கத்தை கண்டோம், எங்களை சிறுமைப்படுத்தினீர். ஆனா இப்ப வெளியே கொண்டு வந்து இருக்கிறீங்க தெரியுமா, நீங்க என்ன செய்யணும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். அல்லேலூயா. நடந்ததா அப்படின்னா நடந்தது. வேத அறிஞர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது, இந்த எகிப்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அவன் பட்ட பாடு தெரியுங்களா. அவனுக்கு சரியா சம்பளம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, உறைவிடம் கிடையாது, ஒரு அடிமையாகத்தான் அவர்களை அந்த இடத்துல வைத்திருந்தார். ஆனா அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வர்றார் தெரியுமா, நீங்கள் அவர்களை கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஒரு வேத அறிஞர் இப்படி சொல்றாரு, அவங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஏறக்குறைய 12 டன் தங்கத்தை கொண்டு வந்தாங்க. எத்தனை டன்னு? என்ன கதை விடுற அப்படின்னா இல்ல, உண்மை அதுதான். காரணம் என்ன தெரியுமா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால எகிப்தினுடைய ஒரு மந்திரி இஸ்ரவேலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாரா. என்ன லெட்டர் அனுப்புனாராம் தெரியுமா, உங்க முற்பிதாக்கள் எங்க கிட்ட இருந்து வெளியே போகும்போது 12 டன் தங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்க, தயவு செய்து அந்த தங்கத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்ப சரித்திரம் உண்மை தானே. 12 டன் தங்கம் அப்படின்னு உடனே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 1 கிராம் தங்கம் எவ்வளவு? 13 ரூபாயா? 12 ரூபாயா? எவ்வளோமா? இவங்கெல்லாம் பெண்களா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. 1 கிராம் 13,000. 13,000 சொல்றது 13 13 11. சரி, 13,000 சரிதானா? 1 கிராம். 100 கிராம் எவ்வளோ ஆகும்? சரி, 10 கிராம் எவ்வளோ வரும்? 1,30,000. 100 கிராம் எவ்வளோ ஆகும்? 13 லட்சம். 13 லட்சம். சரி, 100 கிராம். 1 கிலோ என்னயா, நாங்க கோயிலுக்கு வந்தோம், கணக்கு போட சொல்லின்னு இருக்கிற. போடுங்க, கணக்கு போடுங்க. ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு நம்ம தெரியணும்ல. ஆமா, 1,30,00,000. 1 கிலோக்காமா? 10 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு தானம்மா? எவ்வளோ? இப்பதான் பிஸ்னஸ் வந்திருக்குது. 1,30,00,000 1 கிலோவுக்கு. சரியா? 1 டன்னுனா எத்தனை கிலோ? 1000 கிலோ. 12 டன்னுனா எத்தனை கிலோ? 12,000 கிலோ. 12,000 இன்ட்டு 1,30,00,000 போட்டு பாருங்க. உங்க கால்குலேட்டர் வந்து அடப்போடா உனக்கு வேற வேலை கிடையாது, எரர் அப்படின்னு காமிச்சிரும். 15 கோடி. 15,000 கோடி 60 லட்சம்.
இவன் இந்த 400 வருஷம் சம்பளம் குறைவாக கொடுத்து இவனை ஏமாத்தி 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 கொண்டு வந்தாங்க பாருங்க. வெளியே வரும்போது ஒரு பெரிய கொள்ளை பொருளோட வர்றாங்க. சரி, தங்கம் தான் 12 டன்னு, வெள்ளி எவ்வளோ கொண்டு வந்தாங்க தெரியாது, வெண்கலம் தெரியாது, கால்நடைகள் தெரியாது. அந்த எகிப்து ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எப்பா தயவு செய்து நீ போயிடு, என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, இங்க இருக்காதன்னு சொல்லி நைட்டோட நைட்டா வெளியே துரத்துறாங்க. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இத்தனை ஆண்டுகளும் அவர்கள் இழந்த அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு தந்து வெளியே தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பலனை தருவார். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த ஆண்டவரே, மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏறி நடந்தாங்க, அப்படியே விட்டுல செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, பாடுகள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதன் நடுவில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். அப்ப மூணாவது என்னது? பாடுகளின் நேரத்தில் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. கடைசியா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இப்போ அடுத்தது ஒருத்தரை பார்க்கிறோம். அவர் பாருங்க, முதல் நாள் நல்லா இருந்தார், சந்தோஷமா இருந்தார், அப்பா அம்மா கூட இருந்தார். அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தார். அம்மா ஆஃப் பாயில் போட்டா முதல் அவருக்கு தான், கோழி அறுத்தா ஈரல் மண் ஈரல் எல்லாம் அவருக்கு தான். ஆளு சும்மா அம்மாவை பிடிச்சி சாப்பிட்டு 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 சந்தோஷமா இருந்தான், எந்த கவலையுமே கிடையாது. அம்மா அவனுக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணுமோ அத்தனையும் செய்ய நினைச்சாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அவன் சகோதரனை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான், ஆசீர்வாதத்தை திருடிட்டான். இப்போ சகோதரன் சொல்றான், எங்க அப்பா சாகிற நேரம் வரும், அன்னைக்கு இவனை நான் காலி பண்ணுவேன்றான். அம்மா பார்த்தாங்க, ஐயோ ஒரே நாளில் நான் 2 பிள்ளையும் நான் இழந்துடக்கூடாது. ஆகவே இந்த யாக்கோவை கூப்பிட்டாங்க, அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அப்பா அவனுக்கு ஒரு சிலுவை போட்டாரு, நம்ம ஊர் பாஷையில் ஒரு சிலுவை போட்டாரு. மகனை நீ இங்கே இருக்காத, மாமா வீட்டுக்கு போன்ட்டார். கிளம்பு முதல்ல கிளம்பு, இங்கே இருக்காத அப்படின்னு அனுப்புகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போவாவது செல்ஃபோன் இருக்குது, மேப் போட்டால் கொண்டு போய் சேர்த்துறோம், அது கூட இப்போ தப்பு தப்பாக காமிக்குது. அந்த காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது, வழியில் கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. போறாரு 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 பெயர் சபாவின் வனாந்தரத்தில் போயிட்டே இருக்கிறான். இருட்டாயிடுச்சு. அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு ஒரே நாளில் அனாதையாக நின்றவன். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறா, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் இல்லை. எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் கல்லை தலைக்கு வைத்து படுத்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனை விட்டு விலகாதவர் அவனை தேடி வருகிறார். யாக்கோபுக்கு ஆண்டவரை தெரியாது, ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவரே அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், நான் யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறோம், எனக்கு யாரும் இல்லை சொல்றீங்களா? கவலையப்படாதீங்க, உங்க கூட ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பயணித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் வேண்டியதில்லை. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை மறந்து போனாங்க. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றதுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டா அவனை தவிர மீது எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவனை தவிர மீது எல்லாரும் வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இவங்க யாரும் கிடையாது, இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வர சொல்லு. அப்போ சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் அப்படின்னதும் அப்பத்தான் அப்பாவுக்கு ஞாபகம், ஐயோ இல்லைங்க, ஒருத்தன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்.
இதெல்லாம் உணர்ந்த தாவீது தான் சொல்றாரு, அந்த 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்றாரு, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் கைவிடுறது ரொம்ப ரேர் இல்லை? உண்மைதானே? பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த பிள்ளை அவ்வளோ செல்லம். அது குழந்தைங்க அது அது அப்படி தான் இருக்கும் சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில். அவ்வளோ பிரச்சனைக்கும் தீர்வு. அது குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க கூட கைவிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? சேர்த்து கொள்ளுகிற தேவன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ தனிமையா இல்லை. யாரும் இல்லைன்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில உறவுகள் எல்லாம் இருந்தாலும் அனாதை போல நீ நின்று கொண்டு இருக்கிறாய். உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உன் மேல பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் உன் மேல எரிச்சலா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்கள எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி பாருங்க. அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தே என்கிற ஒரு இளம் ஊழியனுக்கு சொல்லி தருகிற ஆலோசனை இருக்கிறது. வாசிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அல்லேலூயா. அப்போ யாரோ அவனை கைவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது என்ன? அடுத்த அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு நிலைமை வந்துச்சு. என்ன தெரியுமா? முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் போது அப்படின்னு சொல்றார். ரோமாபுரியில முதல் முறை ஒரு கொண்டு வந்து நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்துறாங்க. உன் விசுவாசத்தை பற்றி பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பவுல் என்ன பண்றாரா, அங்கே நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன், நம்ம பேச போறோம், யாராவது நம்ம பின்னால நிக்கிறாங்களா? நம்ம கூட அந்நிய தேசத்துல யாருமே இல்லை, யாராவது என் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா பவுல் சொல்றாரு, ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அவர் நல்லா இருந்தாரு. ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் போற இடத்துல எல்லாம் ஒரு கூட்ட ஜனம் அவரை தேடி வருவாங்க. மூப்பர்கள் வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க, அவர் கூட நடப்பாங்க, அவர் போற இடத்துக்கெல்லாம் போவாங்க. இவருக்கு என்னென்னலாம் தேவை எல்லாம் அவங்க செய்வாங்க. இவரை வழி அனுப்புறதுக்கு வண்டி ஏற்றி விடுற வரைக்கும் கூடவே இருந்து அனுப்புவாங்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பார்க்கலாம். எல்லா இடத்திலும் ஒரு கூட்டம் பவுலுக்கு பின்னால போயிருக்கும். அப்போ பவுல் நினைச்சிருப்பாரு, சே என்ன மாதிரி ஜனங்கய்யா, என் மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க, எவ்வளோ கரிசனையா இருக்கிறாங்க, எள்ளுன்னா என்னையா நிற்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். பவுலும் தான் கூட வந்தவங்களெல்லாம் யோசிச்சிருப்பான், என் கூட இவங்க எப்பவுமே நிற்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி யாரையாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? என் கூட எப்பவும் இருப்பாங்க, நான் எங்கே போனாலும் என் கூட வருவாங்க, என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் வரும், நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் போது திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பணம் இருந்தால் உன் கூட ஆள் இருக்கும், பதவியில் நீ இருந்தீங்கன்னா உன் பின்னால் ஒரு கூட்டம் நிற்கும், ஒன்றும் இல்லாமல் நீ நின்னா உன் சொந்தக்காரன் கூட உன்னுடைய எதிரி. அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்றார் பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அல்லேலூயா. இந்த வருஷம் பூரா நீங்களும் நானும் பார்க்க போகிற ஒரு அற்புதமான காட்சி உண்டு. என்ன தெரியுமா? யார் என் கூட இருக்கிறாங்க, யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. உங்க கூட எப்போது நிற்க போகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் பலப்படுத்துவார். அவருடைய திட்டத்தை அவர் உன்னிலே நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற 4வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? தனிமையில நீ நிற்கும் போதும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இது எனக்கு ஒரு ஆறுதலான அல்லது நம்பிக்கையின் வார்த்தை. 4 நம்பிக்கையின் வார்த்தையை பார்த்தோம். 1, போராட்ட நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 2, பாடுகளின் நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 3, பயத்தின் வேளையிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 4, தனிமையின் நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த வருஷம் நீங்களும் நானும் பிடித்து கொள்ள போகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, போராட்ட நேரத்திலும் நீர் என்னோடு கூட இருப்பீரப்பா. நாங்கள் எங்களுக்கு எதிராய் எழும்புகிற சூழ்நிலைகளை கண்டு பயப்படும் போதெல்லாம் எங்களோடு கூட நீர் இருப்பீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பயம் வரும்போதெல்லாம் நாங்கள் மனிதர்களுடைய உதவியை நாடாமல் இனி உம்மை நாடி நிற்போம். காரணம், பயத்தின் வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆறுகளை கடக்கும் போது, தண்ணீர்களை கடக்கும் போது, அக்கினிகள் நடக்கும் போது, அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே நாங்கள் இருக்கும் போது நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. பாடுகளை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம், இந்த பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருகிறதப்பா. துன்பத்திற்கு பதிலாக அதற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். தனிமையின் நேரத்திலும் எல்லாரும் எங்களை கைவிடலாம், ஆனால் நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பேன் என்று யாக்கோவுக்கு வாக்கு பண்ணின அதே வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்தப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.